தெரியும் உங்களுக்கு தெரியுது டிஎம்கே போடு போடு டிவிகே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதுவும் இல்ல ப்ரோ, எல்லாம் டிவிகே பயோ பாய் ப்ரோ. செலிப்ரேஷன் பக்காவா இருக்குதால பொண்ணுங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமா அதுவும் கரெக்டான. நாங்க பார்க்க முடியல, நாங்க தளபதியை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தளபதி தான் தளபதி மட்டும் தான். நாங்க ஹீரோயினே பார்க்கல ப்ரோ, தளபதி மட்டும் தான். விஜய்க்காக தான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. பொண்ணுங்களே கிடையாது, விஜய் தான். அடுத்து ஜனநாயகம் ரிலீஸ் மட்டும் தான். ஜனநாயகம் ரிலீஸே பண்ணலடா. அது என்னவோ நாங்க வந்து படத்தை வந்து பாப்போம், அவ்வளவுதான். நீங்க டெய்லி விஜய் படம் ரிலீஸ் பண்ணிட்டே ப்ரோ. வாரத்துல பண்ணுங்க ப்ரோ. நான் பாக்குறேன். புது புள்ளி பைரவா இது வேணா பண்ணுங்க. நான் பாக்குறேன் ப்ரோ. போதும், நாங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான் ப்ரோ. புள்ளி கூட பண்ணுங்க ப்ரோ. நாங்க சலிக்காம பாப்போம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. வாய்தல थैंक यू. பசிதல ஒன்ஸ் மோர் வந்து ஒரு சாங் போட்டாங்க. ஒரு சாங் போட்டாங்க. நாங்க தான் டே ஒன்ஸ் மோர் நாங்க வந்துகிட்டே இருப்போம் தியேட்டருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. எல்லாரும் ஈவினிங் ஷோ ஒன்னு போறோம், நாளைக்கு காலையில ஒன்னு போறோம். அவ்வளவுதான், வந்து நேருக்கு போறோம். பிரச்சனையே கிடையாது. அது எங்க இஷ்டம் தால. அது நாங்க என்ன பண்றது? அப்ப ஆப்போசிட் கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா விசில் அடிப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து டிவிக்கு தொண்டர்கள் ஆயிடுவாங்களா? சேப்பாக்ல விசிலே தடை போட்டுருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பயந்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் ப்ரோ. மிஞ்சி போனா 3 மாசம் ப்ரோ. அதை நம்ம ஆச்சு தான் பாத்துக்கலாம் ப்ரோ. இல்லைண்ணா, நாங்கள் எது எடுத்துகிட்டு வந்தாலும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து விட மாட்டாங்க. விசில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, கொடி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? தேட்ரு பசங்க பிடிச்சது அவங்களோட விருப்பத்துக்கு ஏதோ எடுத்துகிட்டு வராங்க. இதனால் என்ன இருக்குது? வேணா நீங்கள் டிஎம்கே வச்சு ஒரு படம் உதயநிதி ஸ்டாலின் ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். அவரோட டிஎம்கே கூட எடுத்துன்னு வந்து பண்ண சொல்லுங்க. அப்போ நாங்களாம் வந்து பிடிக்க போகிறோமா? பாருங்க, அடிக்கிற விசில் சத்தம் கேட்குதா? எல்லாருமே டிவிகே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து விசுவாசமான தொண்டானுங்க. இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இந்த போனாங்களே, இந்த பச்சோந்தி போச்சு, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தனும் இவ்வளோ நாளாக உழைச்சி வந்தவனுங்க. எவ்வளோ பண்ணுறோம்னா பண்ணிட்டோம். எலெக்ஷனில் நாங்கள் காட்டுறோம் எங்கள் வெயிட்டை. உண்மையாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு படத்தையும் ரீலீஸை வந்து பார்த்துட்ருக்கோம் ரோகிணியில். அடுத்து சர்க்கார் எலெக்ஷன் முன்னாடி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், வச்சிருவோம் ரிட்டன் பிளாக். அதுதான் பயம். முன்னாடியே வந்தால் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு. அது விட மாட்டாங்க தலை. விட்டாங்கன்னா அவங்களுக்கு காலி. அவங்களுக்கே தெரியும் அதோட என்ன கதைன்னு. பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடையும் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ மாதிரி இருக்குது. தொண்டை போச்சு ப்ரோ. என் தொண்டை எல்லாம் சேல உட்காந்து பாருங்களா, கீழே பார்த்துன்னு பார்க்கலாம் சார். படத்தை அவன் ஸ்கிரீனை கீச்சிட்டு இருப்பான் ப்ரோ. விட்டுருந்தா ரொம்ப பண்ணிக்கிறாங்க ப்ரோ. எல்லாம் ரொம்ப அராஜகம் ப்ரோ. நான் ஒன்று கட்டட்டம் எதுவுமே இல்லை, எங்களால் எதுவுமே பண்ண முடியல. உள்ள வச்சு செஞ்சுட்டானுங்க ப்ரோ. 2 பாட்டு போட்டாங்க, ஜித்து ஜிலாடி 2 வாட்டி போட்டாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ஸ்கிரீன் முன்னாடி தான் ப்ரோ ஆட முடியாதுன்றாங்க, மற்றபடி உள்ள ஃபுல்லா பிளாஸ்ட் தான் ப்ரோ. ஜனநாயகம் வேணாம். எலெக்ஷன் முன்னாடி சர்க்கார் ரீல் தான் போதா. ஸ்டாலின் அங்கிள் சாவறாரு. டிவிகே தான் ப்ரோ, டிவிகே தான் ப்ரோ. காட்டினாவே போதும், அவ்வளவுதான். பிளாஸ்ட் என்ன பண்ற? ஜனநாயகம் விட்டாரு நானும் கேட்கலாம் கதை. ஆமா ப்ரோ, கம்மியா இருக்கு. உள்ள பாருங்க ப்ரோ, பயங்கர வைப் ப்ரோ. உள்ள நீங்க உள்ள வரல, நீங்க உள்ள வந்தீங்களா ப்ரோ? வெளியே தான் உள்ள வந்து பார்த்தா தான் ப்ரோ வைப். உள்ள வரணும் ப்ரோ. படம் மஜா, அவ்வளவுதான். 10 வாட்டி பார்த்தாலும் தளபதி படம்னா வந்து கண்டிப்பா பார்ப்போம் ப்ரோ. அதெல்லாம் ஃபுல்லா என்ஜாய். தளபதினால என்ஜாய் தான் ப்ரோ. எத்தனை வரக்கூடாதுன்னு எப்படி ப்ரோ எத்தனை வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது ப்ரோ. அவங்க சொல்லுவாங்க ப்ரோ. போனாட்டி போலீஸ் வந்தாங்க, இந்த வாட்டி போலீஸ் இருந்தாங்க. போலீஸ் யாரும் இல்லைல்ல, என்ன ப்ரோ பாத்தீங்களா? இப்போ ரிவ்யூ போன வாட்டி நான் என்ன சொன்னேன்னா, போலீஸை பாயிண்ட் தான் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றதுனால இந்த வாட்டி போலீஸே இல்லை, யாருமே இல்லை. போலீஸ் நாங்கள் மட்டும் தான், நாங்கள் தான் போலீஸே. தளபதி போலீஸை பார்த்து அந்த போலீஸ் போயிட்டாங்க. என்ன ப்ரோ, அவ்வளோதானா? பிளாஸ்ட் தான். நல்லா இருக்குண்ணா. ஆமாம், ரொம்ப டயர்டாக இருக்குது. நைட் ஷிஃப்ட் போயிட்டு இப்போ காலைல படத்துக்காக வந்திருக்கேன். மறுபடியும் போய் தூங்கிட்டு வேலைக்கு போகணும் நான். பட் நல்லா இருக்குது. விஜய் அண்ணாக்காக செலிப்ரேஷன் தான் அவ்வளோவா பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஒன்ஸ் மோர் கேட்டால் போட மாட்டேங்கிறாங்க. இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, சும்மா போடுறாங்க. ஆமாம், அஃப்கோர்ஸ் எங்கள் கொடி அவ்வளோ செக் பண்ணி அனுப்புகிறாங்க. விசிலு எல்லாம் என்ன கையில் என்ன எங்களுக்கு இது இல்லைன்னா கையில் விசில் அடிக்க தெரியாதா? கையில் விசில் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். கேரளாவில் இருக்கிறத விட அந்த விஜய் போலீஸ் கிட்ட பாருங்க, விஜய்குமார் ஐபிஎஸ்ஸாக வருது, ரொம்ப பிடிக்கும். அதில் க்யூட்டாக இருப்பார். அது தெரி பேபி எதுவுமே பண்ண லைட் கூட போட மாட்டேங்கிறாங்க, ஒன்ஸ் மோர் போட மாட்டேங்கிறாங்க. சண்டை போட்டால் பவுன்சர் வந்துடுறாங்க உள்ள. இதெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஜனநாயகம் வரட்டும், மொத்த வெறியும் பார்ப்பாங்க. ஜனநாயகத்தை தான் வெயிட்டிங். நாங்களாம் அந்த மாதிரி நானும் திலீபூட்டு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? தளபதி படம் என்ஜாய் பண்ணிட்டோண்ணா, சத்தியமா அவ்வளோ என்ஜாய்னா. அது யாருக்காக போறா? நம்ம ஜெட்டியூல சேர்ட்டி போட்டு போயிடுவோம். எல்லாம் 2026 நாங்கள் தளபதி சேர்க்க வைப்போம். தளபதி ரிவ்யூ கேக்குற, சத்தத்தை பார்த்தோம்னா ரிவ்யூ கேக்குற.
2026 கிடையாதுண்ணா. இதுக்கப்புறம் ஒரு வருஷமும் விஜய் தான் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. செம செலிப்ரேஷன் ப்ரோ. எல்லாரும் பக்காவும் ஃபயரா இருந்தாங்க ப்ரோ. ஒரு பாட்டு இல்ல ப்ரோ. சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. செம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. ஒரு சாங் விட்டு இல்ல சதுர விட்டாங்க. ஒன்ஸ் மோர்லாம் போடவே இல்லை ப்ரோ. நான் கேட்டேன் ப்ரோ, ஒன்ஸ் மோர் போடுங்க. ஒன்ஸ் மோரும் போடவே இல்லை. என்ன கொஞ்சம் ஒன்ஸ் மோர் சாங்லாம் இன்டர்வியூ முன்னாடி ட்ரைலர் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அதுவும் எதுவும் போடவே இல்லை. ஒன்ஸ் மோர் எதுவுமே போடவே இல்லை. செலிப்ரேஷன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா கட்டோர் கூட விட்டாங்க. தேட்டரே பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நாம அதெல்லாம் எடுத்துட்டு போவோம். தேட்டர் பத்தி தெரியுது உள்ள. ஃபுல் பிளாஸ்ட் தான் தேட்டர். தளபதி பல ரோஹிணி தாங்க. ரோஹிணினாலே தலை கிடையாது, தளபதி தான். அடுத்து சர்க்கார் மட்டும் விட சொல்லுங்க. வெயிட்டிங் கம்மியா இருக்கா ப்ரோ? தொண்டை கட்டிக்கிச்சு ப்ரோ. உள்ள கத்தி கத்தி போடல ப்ரோ. கில்லிக்கு போட்டாங்க, இதுக்கு போடல. வெயிட் பண்ணோம். இப்போ போட்டா கூட இதோ ஓடிடுவோம். போட சொல்றீங்களா ப்ரோ? கம்மியா அப்படிலாம் இல்ல ப்ரோ. உள்ள ஆப்போசிட் டீம்ல இருந்து வந்து பேசுறீங்க நினைக்கிறேன் எல்லாரும். சோ நைட் ஷோ போட்டாலும் வருவோம் ப்ரோ. இப்போ நாங்க ஒரு வர்க்கு ஒன்ஸ் போயிட்டு மோர் மட்டும் போட மாட்டாங்க. கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்ஸ் மோர் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ். ஆமா ப்ரோ. யார் ப்ரோ சொன்னா? நாங்க என்ஜாய் சூப்பரா பண்றோம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. உள்ள கொடினா ப்ரோ கொடி. இதோ பாருங்க. என்ன வேணும்? விசில் கிடைக்கல ப்ரோ. ரிலீஸ் வேற ப்ரோ. ரிலீஸ் மாதிரி தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாட்டி போயிட்டு படத்தை பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. சாமி தரிசனம் கட்சிச்சு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. எல்லாரும் கத்தி தியேட்டர்ல எல்லாரும் நின்னுதான் ப்ரோ இருக்கும். வைப்டா வைப் அந்த மாதிரி வைப் வேற லெவல் ப்ரோ. ப்ரோ தில்லில ரோஹிணில வந்து தான் அவ்வளவுதான் ப்ரோ. அதல விட்டு இருப்பாங்க ப்ரோ. தெரிய அந்த அளவுக்கு ப்ரோ. இண்டோர்ஸ்ல சொல்லவே சீட் கீச்சானுங்க தெரியல ப்ரோ. அவ்வளவு சீட் வச்சாங்க. நான் போஸ்ல ஒரு 4 சீட் கீச்சிட்டாங்க. தியேட்டர் ஓனரே பாத்து மன்னிச்சீங்க. நம்ம சீதால பாத்து பண்ணீங்க. அவ்வளவுதான் ப்ரோ. ஒன்ஸ் மோர் கேட்டேன் ப்ரோ. ஜித்திச்சிலாடி மட்டும் ஒரு அடி போட்டாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கேட்டாங்க. அவரோ போடவே இல்லை ப்ரோ. படமே ஒரு தடவை ஒன்ஸ் மோர் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. கொடி விசில்ல கொண்டு போங்க. ஆமா ப்ரோ. கொடி எடுத்து விசில் எடுத்து போறாங்க. ஆனா அப்படி தான் ப்ரோ சொன்னாங்க. கொடி விசில் சவுண்ட் காதுக்கு அஞ்சிச்சு ப்ரோ. விசில் சவுண்ட் அடிக்கவே இல்ல ப்ரோ. ஒரே தெரியல ப்ரோ. பட ஆரம்பிச்சானே படம் ப்ரோ. விசில் சவுண்ட் தான் ப்ரோ. கொளுத்தி விட்டுறாங்க ப்ரோ. யார் மாட்டோம். அடுத்து வேட்டைக்காரன் தான். வேட்டைக்காரன் ரெடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா சன் பிக்சர்ஸ்ல வந்திருக்கு படம். வேட்டைக்காரன் பாருங்க ப்ரோ. வேட்டைக்காரன் அப்போ பாத்துங்க. தியேட்டர் ரோஹிணி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா தியேட்டருமே பிளாஸ்ட் ஆக போகுது ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. எலெக்ஷன் டைம் போடலாம் தான். ஆனா எலெக்ஷன் டைம் அப்போ போட மாட்டாங்க. போட்டாங்கன்னா நல்லா தான் ப்ரோ இருக்கும். போட்டாங்கன்னா இதுக்கப்புறம் தமிழ்நாடோட வாய்ப்பு மாறத்து நிறைய இருக்கு ப்ரோ. அரசியல் மாற்றம் நிறைய ஏற்படும் ப்ரோ. போஸ்ட்போன் ஆயிடுச்சு தான் ப்ரோ. சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நானே இது வச்சாலாம் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி வச்சுட்டு படத்துக்கு போக உட்காந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஆனால் நான் ஒன்று ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல. கில்லி ரீரிலீஸ் ஆயிடுச்சு. பெரிய ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜனநாயகம் மட்டும் ரீரிலீஸ் ஆகிட்டா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துருக்கு. குறையே சொல்ல முடியாதுண்ணா. வைப்லாம் நல்லா தான் இருக்குது. மூவிலாம் இல்லை, டிவிக்கு படம் அவ்வளோதான். நாங்கள் வந்து அது அவ்வளோதான். நான் ஒன்று ஒன்ஸ் மோர் மட்டும் போடல. மனசு கஷ்டமா இருக்குது. வேற ஒன்று அவர் எப்போ எல்லா பத்திலையும் கூட்டுனா தெரியல மட்டும்லாம் இல்லை. அரசியல் வந்துருக்காரு. அப்பயும் கியூட்டாக தானே பண்ணுறாரு. அவர் என்னையுமே கியூட்டு தான். இல்லைய அளவுக்கு இல்லைன்னா வைப் என்னையுமே வைப் தானா. கம்பேர்லாம் பண்ண கூடாது. விஜய் படம் அவ்வளோதான். லாஸ்ட் படம்லாம் இல்லை. ரீரிலீஸ் வர்றதுலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் எங்களுக்கு. அவ்வளோதான். லெவல் வைப் ப்ரோ. வேற லெவல் வைப் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. ப்ரோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. திரும்பி வந்து பாருங்க. அதே வைப் இருக்கும். இல்லை வைப் எப்போ இருந்துச்சு. அந்த சீனில் போய் தான் வைப் இருக்கும். அந்த சீனில் டிக்கெட் கிடைக்கலைங்களா ஆக்சுவலாக ப்ராப்பராக. ஸோ இந்த சீனில் போனாலும் கொஞ்சம் ஃபேன்ஸோட இது மிச்சப்படி தளபதி ஆஸ் யூஷுவல் படம் மாசம் போல ப்ரோ.